ஞான தண்டாயுதபாணி முருகனுக்கு ரோகரா முருகா. போன வருஷம் கந்தசஷ்டி திருவிழா அப்ப திட்ட 100 பேருக்கு கந்தசஷ்டி கவசம் புக்கு ஃப்ரீயா கொடுத்தோங்க. கூடவே சிகப்பு கயிறு, விபூதி, சந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதத்தோட கந்தசஷ்டி கவசம் புக்கு ஃப்ரீயா கொடுத்தோங்க. இந்த வருஷம் நம்ம வந்துட்டு வேல்மாறல் புக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்க போறோங்க. அதுவும் 200 புக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்க போறோங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேல்மாறல் புக்கு கூடவே குமரஸ்துவம் இணைஞ்சிருக்கக்கூடிய வேல்மாறல் புக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்க போறோங்க. எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளோட புது கடை பிளனிமலை ரோப்கா ஸ்டேஷனுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நம்ம கடையில இருந்து கொடுக்க போறோங்க. போன வருஷம் வந்து நிறைய பேருக்கு கொரியர் பண்ணியிருந்தேன். ஒரு சில பேருக்கு கொடுக்க முடிஞ்சது, ஒரு சில பேருக்கு கொடுக்க முடியாம போயிடுச்சு. ஒரு சில பேர் நம்ம கடையிலேயே வந்து வாங்கினாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இந்த வருஷம் சூரசம்காரம் வந்துட்டு நம்ம பழனிமலை கிரியை சுத்தி நடக்கும் இல்லைங்களா? சூரசம்காரம் நடக்கும் போது இந்த சைடு நீங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம கடையில வந்து வாங்கிக்கோங்க. இன்னைக்கு நிலை எப்ப வேணாலும் நம்ம மயூரா ஆர்பிஸ்க்கு, அதாவது நம்ம ரோப்கா ஸ்டேஷனுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நம்ம பழனி மயூரா ஆர்பிஸ்க்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வேல்மாறல் புக்கு நீங்க கேட்டே வாங்கிட்டு போலாம். உங்களுக்கு நாங்க கொடுக்கறதுக்காக காத்திருக்கோம். நாளைக்கு சூரசம்காரம் நடக்கும் போது இந்த 200 வேல்மாறல் புக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்க போறோங்க. கந்தசஷ்டி திருவிழா அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான ஒரு விரத நாட்கள்ங்க. உங்களோட எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் நீங்க கந்தசஷ்டி விரதம் இருக்கும்போது ஒரு துன்பங்களும் கண்டிப்பா நம்ம பிள்ளையாண்டவர் குறைச்சு கொடுப்பாரு. ஒரு சில பேர் கல்யாண பாக்கியத்துக்காக விரதம் இருந்திருப்பீங்க. ஒரு சில பேர் குழந்தை பாக்கியத்துக்காக விரதம் இருந்திருப்பீங்க. ஒரு சில பேர் வியாபார அபிவிருத்திக்காக விரதம் இருந்திருப்பீங்க. இன்னும் சில பேர் குடும்ப ஒற்றுமைக்காக விரதம் இருந்திருப்பீங்க. ஒருத்தர் ஒரு விதமான வேண்டுதலை மனசுல வச்சுட்டு விரதம் இருந்திருப்பீங்க. அந்த விரதம் நீங்க கடைபிடிச்சு நல்லபடியா இருங்க. போன வருஷமும் நான் விரதம் இருந்தேன், ஆனா இந்த வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வந்து எனக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறல அப்படின்னு நினைச்சு மட்டும் வருத்தப்பட்டு உங்களோட வேண்டுதலையும் விட்டுறாதீங்க, உங்களோட விரதத்தையும் விட்டுறாதீங்க. தொடர்ந்து பிள்ளையாண்டவர்கிட்ட உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கொடுப்பாரு. உங்க மேல உள்ள நம்பிக்கையும் அவர் மேல உள்ள நம்பிக்கையும் விட்டுறாதீங்க. தொடர்ந்து உங்களோட வேண்டுதலை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. நிச்சயம் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உங்களோட வேண்டுதல் நிறைவேறுங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியே நான் தான். இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்க இந்த வெற்றி எல்லாமே எனக்கு நேத்திக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு உடனே எல்லாம் கிடைச்சிடல. திட்ட 7-8 வருஷம் உழைப்புக்கு பின்னாடிதான் எனக்கு இந்த அளவுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. ஒரு வருஷம் கூட நானு போன வருஷமும் நான் விரதம் இருந்தேன், இந்த வருஷம் எனக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறல, இந்த வருஷமும் இருக்கணுமா அப்படின்னு கூட ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட நினைச்சது இல்ல. அதனால அப்படி யாரும் நினைச்சிடாதீங்க. கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் இந்த வருஷம் நிறைவேறினாலும் அடுத்த வருஷம் நிறைவேறணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்ல, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். தொடர்ந்து நம்பிக்கையோட விரதம் இருங்க. உங்களோட வேண்டுதல் எல்லாமே கண்டிப்பா நிறைவேறும். நானும் உங்க எல்லார் சார்பாகவும் வேண்டிக்கிறேங்க. நான் என்ன மாதிரி விரதம் இருக்க போறேன் அப்படின்றத அடுத்த வீடியோல சொல்றேன், வாங்க பார்க்கலாம்.